ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்குரிய தலைப்பு என்ன தெரியுமா? ஏற்ற காலத்தில். கதை கேட்கலாமா? உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்? சாக்லேட்டா, ஐஸ்கிரீமா? அதே மாதிரி சேலத்துல மாம்பழம். இதே போலதான் நார்வே தேசத்துல மேபல்ன்ற மரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதான். அந்த மரத்துல என்ன தெரியுமா ஸ்பெஷல்? அந்த மரத்துல உள்ள இலைகள்ல ரெட் கலர்ல சூப்பரா இருக்குமா. அதோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அந்த மரம் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூ பூத்து காயெல்லாம் காய்க்குமா. இதோட விலையும் அதிகமா இருக்குமா. இதே போலதான் ஐரோப்பா தேசத்துல பீச்ன்ற மரம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா. இந்த மரத்தை வாங்கணும்னா அந்த நாட்டோட காசுபடி $20,000. இப்ப என்ன சொல்ல வரேன்னு தானே குட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அங்கிளோட தோட்டத்தை போய் பார்த்துட்டு வருவோம். நியூயார்க்ல உள்ள அந்த தோட்டம் ரொம்ப அழகா இருந்துச்சான். அங்க பீச் மரம், மேபல் மரம், இன்னும் நிறைய விதவிதமான கலர்ஸ் மரம் இருந்துச்சான். இன்னும் விதவிதமான கலர்ஸ்ல எல்லாம் மரம் இருந்துச்சான். ஓ, நீங்களும் உங்க தோட்டத்துல நிறைய மரம் செடி கொடிகள்லாம் வச்சிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். அந்த அங்கிளோட தோட்டத்தை பாக்குறதுக்காக தூரத்துல இருந்து அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்திருந்தாராம். அந்த ரிலேட்டிவ் சொன்னாராம், என்னோட தோட்டம் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா ஒரு மரத்துல கூட காய்கனி எதுவுமே இல்லை. நான் என்னோட தோட்டத்துல வாழை மரம் வச்சிருக்கேன், அது சீக்கிரமாவே வளர்ந்து வாழைப்பழம் தந்துடும், அதை நான் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கேன். நீங்க என்னடானா கனிகளே தராத மரத்தை இத்தனை வருஷமா வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த அங்கிள் சொன்னாராம், ஒவ்வொரு மரத்துக்கும் தேவன் ஒரு காலம் வச்சிருக்காரு, அந்த காலகட்டத்துலதான் அது கனிகள் தரும். தேவன் படைச்ச எல்லாமே சூப்பரா நேர்த்தியா தான் இருக்கும், அதுக்காக பொறுமையோட காத்திருக்கும்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொன்னாராம். அவங்க 2 பேரும் தேவனோட படைப்புகளுக்கெல்லாம் நன்றி சொல்லி வீட்டுக்கு போனாங்களாம். என்ன குட்டீஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, நான் ஜெபம் பண்ணதுக்கு பதிலே வரல, என்னோட குடும்பத்துக்கு ஆசீர்வாதமே கிடைக்கல அப்படின்னு சோர்ந்து போயிருக்கீங்களா குட்டீஸ்? ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கலன்னு நினைக்கிறீங்களா? உங்களை உயர்த்த ஏசப்பா ஒரு காலம் வச்சிருக்காரு, அதை தட்டிக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். தேவனோட சித்தத்தின்படி உங்களை உயர்த்துவாரு. ஓகே குட்டீஸ், இந்த வார்த்தைக்குரிய வசனம் கேட்போமா? ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். 1 பேதுரு 5:6. ஒரு பாட்டு கத்துக்கலாமா? ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல், அழைத்தவரின் கருத்தில் நீ அடங்கியிருந்தால் ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்திடுவார். அழைத்தவரின் கருத்திலே நீ அடங்கியிருந்தால் ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்திடுவார். இந்த பாட்டுக்குடி ஆக்ஷன் கத்துக்கலாமா குட்டீஸ்? ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல் நீ அவசரப்பட, அழைத்தவரின் கருத்துக்குள் நீ அடங்கி இருந்தால், அழைத்தவரின் கருத்துக்குள் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய்.